அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியா தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, மே 4ஆம் தேதி முடிவுகள். மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, சில பல கட்சிகளுடைய முடிவுகளும் அன்னைக்கு தான் இருக்குது. ஆகவே தேர்தல் தேதியை அறிவித்ததும் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளது. அதாவது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அமலுக்கு வந்திருக்கு. இதனால அணில் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுறானுங்க, அவனுங்களாம் ஃபஸ்ட்டு டைம் எலெக்ஷன் பார்க்குறாங்களே, அதனால் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசு அலுவலகங்களில் முதலமைச்சருடைய படம் இருக்கும், அதையெல்லாம் எடுத்துருவாங்க, ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான், இது எல்லா தேர்தலையும் நடக்கிறது தான். இந்த அணில் குஞ்சுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாத்தையும் கழட்டுறாங்க. ஆட்சி மேலே அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கு, எல்லாத்தையுமே கழட்டி எடுத்துட்டாங்க. அரசு அலுவலகங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு அதிருப்தி போல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேணத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. முன்ன பின்ன எலெக்ஷன் ஏதாவது பார்த்துருந்தா தானே தெரியும். இல்லை இந்த அம்மணி போட்டிருக்காங்க, தூக்கி குப்பையில் போடுங்க, இதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ அரசு அலுவலகங்களுக்கு வரவே கூடாது. ஆனாலுங்க தடவையாக இப்படிப்பட்ட தற்கொலைகளை பார்க்குறாங்க. தமிழ்நாடு அரசியல் கிளம்பி இப்படிப்பட்ட தற்கொலைகளை பார்த்துருக்காது. ஐயோ ஐயோ ஐயோ, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததுனால முதலமைச்சர் படத்தை எல்லாம் எடுக்கிறாங்கன்றதுக்காக அதை ஒரு சாதனை நினச்சி கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம விஜய் அண்ணனால தான் இப்படிப்பட்ட ஒரு இம்பாக்ட் பாருங்க, இப்போவே கழட்டிட்டாங்க, இனிமே நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ, இவனுங்களை வச்சுக்கிட்டு முடியலைங்க. முன்ன பின்ன எலெக்ஷன் எதாவது பார்த்தா தானே இவனுங்கெல்லாம் நேராக ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டானுங்க. 18 வயசு ஆன உடனே ஓட்டர் ஐடி வாங்கியிருப்பானுங்களோ இல்லையோ தெரியல, அவனுங்க வாட்டுக்கு என்னத்தையாவது அடிச்சு விட்றானுங்க. சரி, அப்படி பார்த்தா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததுனால முதலமைச்சருடைய காரில் இருந்து தேசிய கொடியை எடுத்துருவாங்க. திமுகவுடைய கொடி தான் இப்போ முதலமைச்சருடைய காரில் இருக்கு. அப்படின்னா தேசிய கொடியை அவமதிக்கும் விதமாக தாவைக்காவினர் ஏதாவது பேசுவாங்களா? அப்படி பேச முடியாதுல்ல, தவறு. ஒரு அரசாங்கம் எப்படி ஒர்க் ஆகும், தேர்தல் நேரத்தில் காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க, என்ன ஏது என்ன ஒன்றுமே இவனுங்களுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மூடிட்டு சும்மாவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க. போஸ்டர்லாம் கழட்டுறாங்களாம் எல்லா இடத்துலையும், கவர்மெண்ட் போஸ்டர்ஸ். இனிமேல் கவர்மெண்டால் இந்த திட்டங்கள்லாம் அறிவிக்க முடியாது, அதற்கான பட்ஜெட் அலாக்கேட் பண்ண முடியாது, அடிக்கல் நாட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது அப்படின்லாம் செய்தி வந்தோடனே பாருங்க, கவர்மெண்ட்டுக்கு ஏதோ தடை விதிச்சுட்டாங்க. வா, இதுதான் இப்படிப்பட்ட ஆட்சிக்கு தேவை, இப்படிப்பட்ட ஒரு ஃபாசிச ஆட்சி திமுக, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு இது இப்போவே முட்டை கட்ட போட்டுட்டாங்க அப்படின்னா பாருங்க, நம்ம தளபதி விஜய் எப்படி பவர்ஃபுல்லாக எப்படி இருந்திருக்கார் பாருங்க. அந்த இம்பாக்ட் தான் இது. அது இதுன்னு கேணத்தனமாக கபோதித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் இருக்கு, தேர்தல் முடிவுகள் மட்டும் வரட்டும், வர்ற அன்னைக்கு இவனுங்க வேட்டிக்குள்ள வெடியை விட்டு ஏத்துறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. என்ன ஆட்டம் போடுறானுங்க தற்குறிகள். தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுக்கு கூட இவனுங்க அண்ணன் தான் என்னமோ புடுங்கிட்டாரு, அதனாலதான் என்னமோ நொட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி பேசுறானுங்கன்னா எப்படிப்பட்ட மழுமட்ட கூட்டமா இவனுங்க இருப்பானுங்க, யோசிச்சு பாருங்களேன். சரி, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சிபிஐ என்கொயரிக்கு விஜய் போயிருந்தாரு 15ஆம் தேதி நேத்திக்கு. சிபிஐ என்கொயரி கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேரமா நடந்திருக்கு. நல்லா ராடெல்லாம் ஏத்திருப்பேன். அது என்கொயரி நம்ம சொல்ல முடியாது, கூட்டணி பேச்சுவார்த்தை மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. அது 7 மணி நேரம் விசாரணை முடிஞ்சு விஜய் வெளியே வரப்போ பார்த்தீங்கன்னா காரில் சன்ரூஃபில் ஏறி நின்று அங்கே இருக்கிற ரசிக குஞ்சுகளுக்கெல்லாம் டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு வராரு, ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு. அவன் 41 பேரை கொன்னதுக்காக சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கான். அந்த விசாரணைக்கு போனதுக்கு கூட இவனுங்கெல்லாம் அங்கே கூடி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்களேன். எதுக்கு வந்திருக்கான், என்ன என்ன நிலைமை, அதுவும் தலைவனை பாருங்க, வண்டிக்கு மேலே ஏறுன்னு இதே பொழப்பு தான். எங்கே போனாலும் இந்த ரசிக குஞ்சுகளை வர வச்சு கிடந்து அதே ஒரு இது பெரிய பிடிங்கியாட்டுங்க அடிக்கிறது, அவ்வளோதான். கொஞ்சம் கூட மனசில் உறுத்தலே இல்லாமல் எப்படி இப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியுது, எப்படி இப்படி சிரிக்க முடியுது? முதல்ல சைக்கோ நார்சிஸ்ட் புத்தி இந்த சைக்கோக்கு. ஐயோ, உலகத்திலே இப்படி எவனும் இருக்க மாட்டான். இப்படி விசாரணைக்குன்னு போயிட்டு சன்ரூஃபில் ஏறி நின்று இப்படி கையாட்டிக்கிட்டு வரான் அரமெண்டல். இப்படி ஜாலியாக ஒருத்தன் வெளியே வரப்போவே இருக்க முடியுதுன்னா அப்போ அங்கே உள்ளே என்ன நடந்திருக்கும்? நல்லா மனசெல்லாம் குழு குழுன்னு இருக்கிற மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்திருக்கும். உண்மையாலுமே அங்கே விசாரணை தான் நடந்துச்சா இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சான்றது தானே நம்ம கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்குது. தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரியே டெல்லிக்கும் சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களெல்லாம் தூக்கிட்டு போயிருக்குதுங்க இந்த அணில் குஞ்சுகள்லாம். அங்கே களத்தில் இருந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு, அந்த காணொலியை பாருங்க. இப்போ நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்துக்கு வெளியே தான் இருக்கிறோம். உள்ள விஜய் அவர்கள்ட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக தமிழக வெற்றி கழகத்துடைய தொண்டர்களோ 100கணக்கான பேர் வந்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பண்ற மாதிரியே தான் சின்ன குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு மெயின் ரோடு இந்த கம்பிங்கள்ல ஏறி நின்றுக்கிட்டு கொஞ்சம் கூட சேஃப் இல்லாம இது பண்ணிருக்காங்க. பார்க்க முடியும் உங்களால, பச்சை குழந்தைய கையில வச்சிருக்கிறாங்க.
எல்லாம் போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு அவரை பார்க்கறக்கா வந்திருக்கிறாங்க. அவர் வந்திருக்கிறது விசாரணைக்கு. ஆனா இவங்க ஒரு மாதிரி கொண்டாட்ட மனநிலையில இருக்கிறாங்க. பார்க்க முடியும், சின்ன சின்ன குழந்தைங்களை முகத்தை காட்ட வேணான்றதுனால நான் காட்டல. பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் என்னென்ன கோமாளித்தனங்களும் தற்கொலைத்தனங்களும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதே தான் டெல்லியிலையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் எங்கே போனால், கடல் தாண்டி போனாலும் எங்கே போனாலும் இவனுக்கு இதே மாதிரி தான் இருப்பானுங்க. ஐசோ ஸ்பீடுன்ற ஒரு யூடியூபர் வெளிநாட்டில் எங்கேயோ அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அங்கே போய் டிவிக்கே தளபதிக்கே அப்படின்னு கத்திட்டு ஓடுறானுங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியா? தலைமை என்னன்னா, விசாரணைக்கு போயிட்டு வரோம், 41 பேரை கொலை பண்ண சம்பவம், அதுக்கு விசாரணைக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு வரப்போ கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் சன்ரூஃப் மேலே ஏறி நின்று எல்லாருக்கும் கை காட்டிக்கிட்டு இருக்காப்புல. இந்த ரசிக குஞ்சுகள் என்னன்னா, தமிழ்நாட்டில் இங்கே அத்தனை சின்ன சின்ன பிஞ்சு குழந்தைங்களை கொண்டாங்க, அத்தனை பிஞ்சு குழந்தைங்களெல்லாம் சாகடிச்சதை பார்த்துக்கிட்டு கூட அங்கேயும் போய் அதே மாதிரியே சின்ன குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிருக்குதுங்க தற்கொலை ரசிக குஞ்சுகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, தாவேக்காவை என்டிஏ கூட்டணிக்குள்ள இழுப்பதற்காக பயங்கரமான முயற்சியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க. தாவேக்காவுக்கு 45 தொகுதிகள் ஒதுக்கும்னு சொல்லி என்டிஏ வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, பேரம் பேசியிருக்காங்க. இப்போ அந்த பேரம் வந்து கூடியிருக்கு. தாவேக்கா சைடில் இருந்து ரொம்ப டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. பேரம் பேசி பேசி 51 சீட்டு தர்றதுக்கு முன் வந்திருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்குங்க. பேரம் பேசியிருக்காங்க. தாவேக்கால இருக்கக்கூடிய எவனாவது இதுக்கு மறுப்பு தெரிவிக்கலாம்ல, இல்லை இதெல்லாம் உண்மை இல்லைனாவது சொல்லலாம்ல. எவனும் சொல்ல மாட்டேங்கிறான். பேரம் பேசுறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போன்றது தானே அதோடைய அர்த்தம். அமைதியாக இருக்கானுங்க, எதுவும் பதில் வரலன்னா அப்போ அங்கே உள்ள ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னு தானே அர்த்தம். அரசியலில் அனாதையாக்கப்பட்டு விடக்கூடாது நம்ம அப்படின்றதுக்காக கொள்கை எதிரி கூட கூட்டணி வைக்கிறது கூட ரெடியாக இருக்காங்க. பேரம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. போன வாரம் காங்கிரஸ் கூட, இந்த வாரம் பாஜக கூட. எவன் கூப்பிட்டாலும் எவன் கூடயும் போயிடுவானுங்க போல இருக்கு. பார்ப்போம் இன்னும் அரசியல் களத்தில் என்னெல்லாம் நடக்குது. என்டிஏ கூட்டணிக்கு தாவேக்கா போகுதா இல்லையா, தாவேக்கா போச்சு அப்படின்னு சொன்னால் எத்தனை சீட்டு வாங்குறாங்க, என்னென்னலாம் நடக்க போகுதுன்றதெல்லாம் பார்ப்போம். இந்த அணில் குஞ்சுகள் தேர்தல் முடிவுகள் வரைக்கும் என்னெல்லாம் தற்கொலை தண்டங்கள் பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்போம். தினமும் ஒரு ஃபன் இருக்கும். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.